மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குண்ணா. நம்ம டீம் கார்ஸ் ஓப்பனிங் ஆஃபர்ல 3,60,000 கொடுத்துருவாங்க வண்டியை. நம்ம ஓப்பனிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா 3 லட்சம் போட்டு அதுல 30,000 கம்மி பண்ணி 3,25,000 கொடுத்துடலாம். ஒரு கோல்டு கேன் ஃப்ரீயா கொடுத்துடலாம். என்கொயரி வந்தாவே என்கொயரி வந்து உள்ள வந்து அவங்க கார் வந்து என்கொயரி பண்ணிட்டு இப்போ மொபைல் நம்பர் ஊரு பேரு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரைஸ் இது மாறுதி பலினுண்ணா. பலினோ வேற மாதிரி இருக்குண்ணா. வேற வண்டி மாதிரி வண்டி பண்ணி வச்சிருக்காங்க. வண்டி விற்கிறவங்க வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் பிரைஸ். எல்லாரும் கோல்டு டோட்டலா ஃப்ரீயா கொடுக்குறோம். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 டோக்கன் பார்த்து ஒரு மாருதி 800 வந்து பிரைஸா கொடுக்க போறாங்க. வந்து நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்குதுண்ணா. நம்ம ஒரு 60 ரூபாய்க்கு கொடுத்துலாம்ண்ணா. 60 கொடுத்துடலாம். இது ஹூண்டா எலன்ட்ராண்ணா. எலன்ட்ரா 2004 மாடலு. அப்ப பென்ஸுக்கு ஈக்குவலா போட்ட வண்டினா அது அப்போ உள்ளது. ஆமா. இன்னைக்கு நம்ம இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு புது கார் கன்சல்டிங்கா வந்திருக்கோம். திருப்பூர் பெருமாநல்லூர்ல வந்து அவினாஷ் ரோடு பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரைட் சைடு பாத்தீங்கன்னா பொட்டுசாமி கவுண்டர் இருக்குங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நம்ம டீம் கார்ஸ் இருக்குங்க. இது வந்து ஓப்பன் ஆகல பாத்தீங்கன்னா நிறைய கார் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலம் பார்த்து ஓப்பனிங் ஆஃபர் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 டோக்கன் பார்த்து ஒரு மாருதி 800 வந்து பேச கொடுக்க போறாங்க. அது எத்தனை பேர் நீங்க 100 டோக்கன் போறீங்களோ அன்னைக்கு பார்த்து குழுக்களை தேர்ந்தெடுத்து அந்த அதிர்ஷ்டசாலிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாருதி 800. அது மூலம் பாத்தீங்கன்னா வந்து கார் சர்ச் பண்ணி எங்க வரைக்கும் உள்ளே வந்தீங்கனாலும் சரி, ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து உங்க பேரு ஊர் எல்லாம் வந்து ஒரு சீட்ல எழுதி போட்டீங்கன்னா வீக்லி 1 டைம் குழுக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அது வீக்லி ஒன்ஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரைஸ் கொடுக்க போறாங்க. சூப்பரான பிரைஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. இந்த கன்சல்டிங்ல யாரெல்லாம் கார் எடுக்கிறீங்களோ இன்னும் பல பிரைஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன கார் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பிரைஸ் கொடுக்க போறோம் ஃபுல்லா நம்ம டீடைலா கேட்க போறோம். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கீங்களா? சூப்பரா இருக்குண்ணா. இந்த கார் கன்சல்டி ஓபன் பண்ணல, ஆனா எத்தனை நாளா வச்சிருக்கீங்க? இது இப்போ ஓபன் ஒரு 5 நாள் ஆச்சுங்க. இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து வண்டி எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓபன் பண்ணாலும் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பக்கத்துல பைபாஸ் ரோடு போயிட்டு இருக்கறதுனால போயிட்டு இருக்குங்களா? ஏன்னா ஒரு நிறைய ஆஃபர்லாம் சொல்லிருக்கீங்க. அது என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் ஆஃபர் போட்டுக்கிறோம். என்கொயரி வந்தாவே என்கொயரி வந்து உள்ள வந்து அவங்க கார் வந்து என்கொயரி பண்ணிட்டு இப்போ மொபைல் நம்பர் ஊரு பேரு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரைஸ் வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு வாரம் சண்டே வந்து ஈவினிங் பாத்தீங்கன்னா 10 to 11 மணிக்கு குழுக்கள் போடுறோம். அதில் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா வண்டி விற்கிறவங்க வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் ப்ரைஸ். எல்லாரும் கோல்டு கேன் டோட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறோம். வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் சரி வித்தாலும் சரி சூப்பர் கோல்டு கேன் ஃப்ரீ. ஓ சூப்பர். காருக்கு அந்த மாதிரி ரேட் கொடுத்துருவீங்களா? விற்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா பார்க்கிங் செல் பண்ணிக்கலாம். அதுபோல 2 வீலர் இந்த 2 வீலர் தான் கொண்டு வந்து கொடுங்க. கார் எடுத்துட்டு போய்க்கலாம். பார்க்கிங் செல் பண்ணிக்கலாம். விற்கிறதுனால வாங்குறதா கொண்டு வாங்க. விற்கிறதுக்குள்ள எத்தனை மணி 24/7 எப்போ வந்தாலும் சரி அடுத்து வண்டி ஒன்று எடுத்து பிக்ஸ் பண்ணிட்டோம். ரேட் பிக்ஸ் பண்ணி அப்பவே பணத்தை கொடுத்துடலாம். 24/7 ஓகேண்ணா. அது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கார் ஆகுது சொல்லிருக்கீங்க. 100 ரூபா ஆஃபர் போட்டுருங்க. 100 டோக்கன் போட்டுருங்க. ஓகே. மாருதி 800 கார் போட்டுருக்கோம். வந்து வண்டியை பாருங்க. ஒன்றும் பிரச்சனை. நீங்க ஜிபே பண்ணலாம், போன் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவோம். லைவ்ல தான் குழுக்கள் போடுவோம். ஓகே. 100 ரூபா கொடுத்தா மாருதி 800 கார் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க. ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்கலாம். வண்டியோட கண்டிஷன்ல எப்படி இருக்குது? எல்லாம் தரமான வண்டிங்க. எப்சி மட்டும் இல்லாம இருக்குது. எப்சி எடுத்து கொடுத்துடலாம். வண்டி நல்லா இருக்கும். 4 டயர் புதுசு போட்டுருக்குது. சரி. ஓட்டி பழகு நல்ல அருமையான வண்டி. 100 ரூபாய்க்கு நம்ம எடுத்து 100 ரூபாய்க்கு கேஸ் வண்டி கொடுத்துருவோம். செலவு பண்ணா அந்த வண்டி சூப்பரா பண்ணிக்கலாம். சூப்பர். அந்த விநாயகர் சதுர்த்தி நீங்க எத்தனை மணி குழுக்கள் எப்படிங்க? சாயந்தரம் ஒரு 5 to 6 மணிக்குள்ள கொடுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி சாயந்தரம் 5 to 6 மணிக்குள்ள லைவ்ல போட்டு காமிச்சலாம். ஓகே. எல்லாமே லைவ்ல போட்டு காமிச்சலாம். சூப்பருங்க. நீ யாரெல்லாம் டோக்கன் போட்டு இதுல பங்கு பெற நினைக்கிறீங்க? உங்களோட கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்போம். வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு அவரோட ஜிபே நம்பர். நீங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் பல டீடைல் தெரியும்னா அந்த நம்பர்ல நீ காலும் பண்ணிக்கலாம், ஜிபே பண்ணிக்கலாம். கால் பண்ணி என்ன ஃபுல் டீடைல் கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை வந்து ஒரு போட்டாலே போதும். ஏன்னா திருப்பூரை பார்த்து நிறைய கார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் போட்டு கார் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பண்றாங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மத்தவங்க காரை காமிக்காம டோக்கன் போடுறாங்க. நம்ம காரை காமிச்சே பண்றோம். காரை காமிச்சே பண்றோம். நம்ம சஸ்பென்ஸா பண்றாங்க. நம்ம காரை காமிச்சே பண்றோம். சூப்பரா. இப்போ ஓப்பனிங் ஆஃபர் எப்படி பண்றோம்னா மார்க்கெட் பிளேஸ் 50,000 வண்டி கம்மியா கொடுக்குறோம். சூப்பருங்க. ஓகே. என்னென்ன கார் வச்சிருக்காங்க, என்னென்ன மாடல் சொல்றாங்க, சொல்ற மாதிரி பிரைஸ் ரொம்ப கம்மியா தராங்க. எல்லாமே பார்த்தலாம். வாங்க வீடியோ போலாம். என்ன வண்டி, என்ன மாடல்னா? இது 2010 சென்னை நம்பர் 2 ஓனருங்க.
2010ங்களா? ஆமா, இன்சூர் லைவ்ல இருக்குங்க. எஃப்சி அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. எத்தனை ஓனர் சொன்னீங்க? 2 ஓனருங்க. 2 ஓனர். வண்டி ஃபேன்சி நம்பர். ஹோண்டா சிவிக்குங்க. ஹோண்டா சிவிக்குங்களா? டாப் எண்ட் மாடல். டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் ஃபுல் பட்டன் போட்டுருக்குனா, ஃபுல் டயர் போட்டுருக்கு. 4 டயர் இல்லைங்களா? 4 டயர் புஷ் போட்டுருக்குங்க. வண்டியில ஏதாவது ஒர்க் இருக்குங்களா? நல்லா இருக்குண்ணா வண்டி. வண்டி நல்லா இருக்குங்களா? வண்டி நல்லா இருக்கும். சூப்பர். ரெண்டு ஸ்காட்ச் எதுவும் கிடையாதுங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்துலாங்களா? நல்ல லக்ஸரியான வண்டிங்க. அட்டகாசமா இருக்கு சீட்லாம். ஆமாங்க. சூப்பரா பளிச்சுன்னு வச்சிருக்காங்க ஹோண்டா சிவிக்குங்க. ஹோண்டா சிவிக்குங்க. ஓகே. நான் வண்டியோட ஏசி ஒர்க் எப்படி இருக்குங்க? ஏசில நல்லா இருக்குண்ணா. இன்ஜின் ஒர்க் நல்லா இருக்கும் இல்லைங்க? எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் இல்ல, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. பார்த்தாலே தெரியும் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. எந்த ஒரு டென்ட் ஸ்கிராட்சும் இல்ல. எதுவும் கிடையாது. வண்டி ஏதாவது ரீபெயிண்டிங் ஏதாவது இருக்குங்களா? பெயிண்ட்ல பண்ணலாம். எதுவுமே இல்ல. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குதுங்க. சூப்பரா. வண்டி பார்த்தீங்கன்னா 6600 நம்பர். ஃபேன்சி நம்பர். சூப்பருங்க. வண்டி பெட்ரோல் வண்டிங்களா டீசல் வண்டிங்களா? பியூர் பெட்ரோல்னா. பியூர் பெட்ரோல். பியூர் பெட்ரோல். எத்தனை கிலோமீட்டர் கிடைக்குதுண்ணா? இது பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் கிடைக்கும்ண்ணா. 18 கன்ஃபார்ம்ங்களா? 18 கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குண்ணா. நம்ம டீம் கார்ஸ் ஓபனிங் ஆஃபர்ல 3,60,000 கொடுத்துடலாம் வண்டியை. 3,60,000 கொடுத்துடலாம். ஃபிக்ஷனுங்களா நெகோஷியபிள்? அது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னா. அப்போ கோல்ட் காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். இதுக்கு என்ன கோல்ட் காயின்? எல்லா வண்டிக்குமே வாங்குற எல்லா வண்டி வித்தாலும் சரி வாங்குற கோல்ட் காயின் ஃப்ரீ. சூப்பருங்க. இந்த லோன் பண்ண எவ்வளவு கிடைக்கும் வண்டிக்கு? இது பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபா லோன் வாங்கலாம். என்ன ஆடி கார் முடி நிக்கிறீங்க? என்ன மாடலுங்க? அடுத்த ஆடி A4 2010க்கு 11ண்ணா. 2010 லாஸ்ட்டுங்களா? 10 லாஸ்ட்டுங்க. 2 ஓனருங்க. 2 ஓனர் வந்துறாங்க. டாப் எண்ட் மாடல். நீங்க பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வேரியன்ட் வந்து ஆடி பென்சில ஓட்ட முடியும்னு நினைச்சு பாருங்க. நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அவங்கள ஸ்பெஷலா போட்டுங்க இந்த வண்டிங்க. அப்படிங்களா? ஆமா. அப்படி என்ன ஸ்பெஷல் போட போறீங்க வண்டிக்கு? வண்டியை பாருங்கண்ணா. டயர்ல எப்படி இருக்குங்க? எல்லாமே 4 டயர் புஷ் போட்டுருங்க. 4மே புஷ்ங்களா? போட்டுருங்க. வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்க? வண்டி நல்லா இருக்குண்ணா. லக்ஸரியான வண்டி. ரூஃப் ஓபன் எல்லாமே வந்துருங்க. ஓகே. இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர் இருக்குதா பாருங்க. சூப்பராங்க. அடி கார்னரே எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். சன்ரூஃப் சன்ரூஃப் ஓபன் பண்ணலாங்க. ஓபன் பண்ணிக்கலாம். ஏசி வரைக்கும் எப்படி இருக்குது? ஏசி நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குது. சூப்பர். எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி? இது பாத்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குண்ணா. 70 போயிருக்குங்களா? 70 தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டுங்களா? சர்வீஸ் ரெக்கார்டுங்க. சூப்பர். சன்ரூஃப் ஓபன் ஆகுது. நல்லா ஒரு கிலோக்கு சன்ரூஃப். ஆமாங்க. சூப்பர்ண்ணா. வண்டியில கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. சின்ன சின்ன டச்சப் மட்டும் இருக்குது. சூப்பருங்க. வண்டி என்ன 3 நம்பர் டிஜிட் 3 டிஜிட்டுங்களா? 680 வந்துரும். 0 வந்துருங்களா? ஆமா, அது இல்லாம போட்டுருக்குங்க. சரி சரிங்க. அடி A4ங்க பாத்து லக்ஸரியான இந்த பட்ஜெட்ல லக்ஸரியான பார்க்கவே முடியாதுங்க. ஓகே. நாம கொடுக்கோம். தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க மாட்டோம். நாம கொடுக்குறோங்க. என்ன ரேட் கொடுக்குறீங்க? ஆனா இது பாத்தீங்கன்னா வண்டியோட மார்க்கெட் 7 லட்சம் ரூபாய்க்கு விக்குதுங்க. நாம இன்னைக்கு ஓப்பனிங் ஆஃபருக்காக வெறும் 6 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அந்த வண்டியை. 6 லட்சங்களா? 6 லட்சம் கொடுத்துடலாம். ஃபிக்ஸடுங்களா? ஃபிக்ஸட்லயே நெகோஷியேட் பண்ணிக்கலாம். கோல்ட் காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். இதுக்கு கோல்ட் காயின். அப்ப டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஓ, டேங்க் ஃபில். டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. லோனுங்க போனா எவ்வளவு கிடைக்கும் இது? லோன் போனா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 3 வரைக்கும் லோன் பண்ணுங்க. 3 to 3 கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. டஸ்டர் என்ன மாடல்னா? 2012ண்ணா. 2012ங்களா? 2 ஓனர் 3 ஓனருங்க. 3 ஓனர் வந்துறாங்க. RXZ டாப் எண்ட் மாடல். ஓ, டாப் எண்ட் மாடல். டாப் எண்ட் மாடல். சூப்பர். 4 டயர் புஷ் போட்டுருங்க. ஓகே. இன்சூரன்ஸ் போட்டு 1 வாரம் தான் ஆச்சுங்க. 1 வாரம் ஆச்சுங்களா? இன்சூரன்ஸ் போட்டு 1 வாரம் தான் ஆச்சுங்க. எஃப்சி இருக்குங்களா? இது 12 எஃப்சி ஆடுது. 4 வருஷம் இருக்குல்ல? ஓகே. வண்டியில ஒர்க் இருக்கானா? எந்த ஒர்க் இல்ல. வண்டி தெளிவா இருக்குண்ணா. சூப்பரா நிக்குதுங்க. டஸ்ட் டென்ட் ஸ்காட்ச் எதுவும் கிடையாது. அடிபடாத வண்டி. அடிபடாத வண்டிங்களா? ஆமாங்க. சீட் கவர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அவ்வளவுதானே? ஆமா, லைட்டா அந்த இடத்துல கிழிஞ்சிருக்குங்க. இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு கவர் மட்டும். எந்த வேலையும் கிடையாது. எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். அப்படியே ஓட்டிக்கலாம். ஏசில ஜம்முன்னு இருக்குங்க. ABS ஏர் பேக் எல்லாமே வந்துருண்ணா. ஓ, 5 சீட் வண்டி. 5 சீட் வண்டி குறிச்சு கொண்டு எல்லாமே வந்துருங்க. சூப்பருங்க. நல்லா நீட்டா நிக்குது வண்டி. ஆமாங்க. பரவாயில்ல. வேற எந்த செலவு இருக்காதுல உங்களுக்கு? எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். அப்படியே ஓட்டிட்டே இருக்கலாம். போட்டாச்சுங்க. இதுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. வீடியோ முடியுமா சொல்றேன். இது 4005ங்களா? ஆமா, 4005ங்க. சூப்பரா இருக்கு நம்பர். வண்டி எடுக்கிற வண்டி பூரா நம்பர் பிளேட் நல்லா இருக்கு. நம்பர் எல்லாமே ஃபேஷனபிளா இருக்கு. சூப்பருங்க. டயர் பாயிண்ட் எத்தனை இருக்கு? இதுல 70% வரும். 70 போட்டு 1000 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஆனா இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வண்டி நீங்க 4 லட்சம் ரூபாய்க்கு போகுதுங்க. 4 லட்சம் போகுது. 4 லட்சம் ரூபாய்க்கு போகுதுங்க. யூஸ் எல்லாருக்குமே 4 லட்சம் ரூபாய் விற்கிற வண்டி இது. ஓகே. நம்ம ஓப்பனிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா 3 லட்சம் போட்டு அதுல 30,000 கம்மி பண்ணி ஓகே 3,25,000 கொடுத்துடலாம். அது ஃபிக்ஷன்ங்களா நெகோஷியபிள்? அது நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. ஒரு கோல்ட் காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். இதுக்கு கோல்ட் காயின் எடுக்கிற காருக்கு எல்லாமே கோல்ட். எல்லா காரும் கோல்ட் காயின் ஃப்ரீ. சூப்பர். அது போக பாத்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. ஓகே. லோன் எவ்வளவு கிடைக்கும் இது? லோன் 2 ரூபாய்க்கு வாங்கலாம். 2 ரூபாய் கிடைக்குங்களா? 2 ரூபாய்க்கு. ஓகேங்க. என்ன வண்டினா இது? இது மாருதி பலினோண்ணா. பலினோங்களா? பலினோ. வேற மாதிரி இருக்குங்க. வேற வண்டி மாதிரி இருக்கு. வண்டி ஆமா பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெருசா இருக்கு. ஆல்ட்ரேஷன் வண்டி. ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. 2016
2 ஓனருங்க, சென்னை நம்பரு. ஓகே. டீசல் டாப் அண்ட் பண்ணலாம், ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாம் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துருங்க. என்னடா வீல் இப்படி இருக்குது? அலைவில் ஃபுல்லா ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா ஆல்டருங்களா? செம்மையா இருக்கு. ஒரு பழைய வண்டி இந்த மாதிரி ஆல்டர்ஸ் கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க. டீசல் வேரியண்ட்டுங்க பார்த்து 25 கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ். 25 கிடைக்குங்களா? இன்டீரியர் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க? இன்டீரியர் கிளீனா இருக்குங்க, டச்சப்பாத வண்டி. டச்சப்பாகாத வண்டி, சூப்பருங்க. ஒரு பழைய வந்து அவுட்லுக் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க, வேற லெவல்ல இது பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விரும்பி எடுக்கிற வண்டி இது. பழையனோ? ஆமா, ஆல்டர் பண்ணிருக்குங்க. சூப்பருங்க. ஏசில ஒர்க் இருக்குங்களா? செம்மையா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துருது, எல்லாமே வந்துருங்க. டயர் பார்த்தீங்கன்னா 50% டயர் இருக்குதுங்க. 50% 4 டயருங்க? ஆமாங்க. ஷேக் வைப்பர் எல்லாமே வந்துருங்க. ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் வரும், செம்மையா இருக்கு எல்லாமே. பின்னாடி யங்ஸ்டர்ஸ் எடுத்தா சூப்பரா எடுத்து ஓட்டிட்டே இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தா விரும்பி எடுத்துட்டு போவாங்க. அவங்க ஸ்பெஷலான வண்டி நம்ம இறக்கிருக்கோம். ஓகேங்க. இந்த வண்டி என்ன ரெக்கார்ட் பண்றீங்க ஆல்ட்ரேஷன்? இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து 5 ரூபாய்க்கு போகுதுன்னா, நம்ம நீங்க ஓப்பனிங் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 40,000 கம்மி 4,60,000 கொடுத்துடலாம். 4,60,000 கொடுத்துடலாம். ஃபிக்ஸட்ல அது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நெகோஷியபிள் இருக்குது. ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். சூப்பர். லோன் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? லோன் இது பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கலாம். 4 கண்டிப்பா கிடைக்கும். 4 ரூபாய் லோன் வாங்கிக்கலாம். என்ன வண்டி இது? இது ஹூண்டா எலன்ட்ரானா. எலன்ட்ரா 2004 மாடல். ஓனருக்கு அப்ப பென்ஸ்க்கு ஈக்குவலா போட்ட வண்டினா அது. அப்போ உள்ளது. ஆமா, 2004 பென்ஸ் மாடல்லே அது வண்டி பென்ஸ் மாடல் லென்த்தா இருக்கு. ஆமா, டாப் அண்ட் மாடலுங்க. ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. 4 டயர் புதுசு போட்டு. எத்தனை ஓனருங்க? ஓனர் 3 ஓனர். எஃப்சி 4 வருஷம் கரண்ட்ல இருக்குடா. 4 வருஷம் கரண்ட்ல இருக்கு. 4 வருஷம் கரண்ட்ல இருக்குது. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் ஆவரேஜ்னா ஒரு 50% இருக்குங்க. 50%? ஆமா. ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துரும். அப்போ போட்டு டாப் அண்ட் மாடலுங்க. சீட் கவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனும். ஆமா, சீட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்க. சீட் கவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க? வண்டி அருமையா இருக்கு. டீசல் வண்டி 22 இருக்குங்க. 22 கிடைக்குங்களா? 20 கிலோமீட்டர் கிடைக்குங்க. 20 கிடைக்கும். ஆமா. ஓகே. 22 கேரண்டி கிடைக்கும்னா வண்டி எடுத்துட்டு நம்ம டெஸ்ட் இந்த மாதிரி செலவு பண்ணிக்கலாம். செலவு அதே மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஆர்டர் கூட பண்ணிக்கலாங்க. ஆர்டர் போனா BMW மாதிரி ஆயிரானா? ஆமா, சேம் BMW ஈக்குவல் பண்ணி போட்ட வண்டி தானுங்க இது. ஓ, அதான் செலவு பண்ணா ஒண்ணு அதே தகுந்த மாதிரி ஆயிரானா போடுது. ஆமா ஆமாங்க. சூப்பர்ங்க. ஃபேன்சி நம்பருங்க. 9696 நம்பருங்க. டீசல் வண்டி இது. டீசல் வண்டி. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஆனா இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 1.5 ரூபாய்க்கு விக்குதுனா. 1.5 போதுங்க. 1.5 போதுங்க. ஓகேங்க. நம்மளுக்கு பார்த்தா ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா 1,45,000 கொடுத்துடலாம். வண்டி கோல்ட் காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். 1.45 கோல்ட் காயின் ஃப்ரீ. கோல்ட் காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். சூப்பருங்க. இதுக்கு லோன் கிடைக்குங்களா? இது லோன் பண்ணலாம். ஒரு 1 ரூபாயில 80 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம்ண்ணா. 1 to 80 வரை கிடைக்குங்களா? ஓகே. என்ன வண்டி இது? இது ஹோண்டா சிட்டி 2002ங்க. ஹோண்டா சிட்டி 2002. ஓனர் 3 ஆச்சு. திருச்சி நம்பருங்க. திருச்சியா? ஆமா, ஃபேன்சி நம்பர். 10 எடுத்த வண்டி எல்லாமே ஃபேன்சி நம்பர் இருக்கு. 10 சூப்பருங்க. வண்டி பால்ல நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன பொரிச்சல் மட்டும் இருக்கு, ரெடி பண்ணிக்கணுங்க. எஃப்சி 2 வருஷம் கரண்ட்ல இருக்குது. 2 வருஷம் கரண்ட். ஆமா, அலைவில் புதுசா போட்டு செட் பண்ணிருக்காங்க. எத்தனை ஓனர் சொன்னீங்க? 3 ஓனர்னா. 3 ஓனர் வந்தாங்களா? டயர் நல்லா இருக்குங்க. 50% இருக்குங்களா? ஆமா, 50% மேல இருக்குங்க. மேலே இருக்கும். மேல இருக்குங்க. இன்டீரியர் எப்படி இருக்குங்க? இன்டீரியர் மீடியமா இருக்குங்க. மீடியம் 2 மாடலுங்களா. சீட் ஒரிஜினல் அப்படியே இருக்குங்க. சீட் ஒரிஜினல் அப்படியே இருக்குங்க. ஏசி வரைக்கும் இருக்குங்களா? ஏசி நல்லா இருக்குண்ணா. சூப்பருங்க. டீசல் வண்டிங்களா? பெட்ரோலுங்க. பெட்ரோல் ஹோண்டா சிட்டி 2002 மாடல். 3 ஓனர். எஃப்சி 4 வருஷம் கரண்ட்ல இருக்கு. 2 வருஷம் கரண்ட்ல இருக்கு. 2 வருஷம் கரண்ட்ல இருக்கு. லோ பட்ஜெட்ல ஹோண்டா சிட்டி போகும்போது அந்த வண்டி எடுத்து போய்க்கலாம். லோ பட்ஜெட்ல கிடைக்குதாங்க? ஆமா. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இது பார்த்தா நம்ம மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1.40 போயிட்டு இருக்குண்ணா. நம்ம ஸ்பெஷல் ஆஃபர், நம்ம ஓப்பனிங் ஆஃபர் 1,20,000 கொடுத்துடலாம். வண்டி 1.20ங்களா? 1.20 கொடுத்துடலாங்க. ஃபிக்ஸட்ங்களா? அது ஃபிக்ஸட் 1.20 ப்ளஸ் கோல்ட் காயின் ஃப்ரீ. கோல்ட் காயின் ஃப்ரீ. சூப்பர் சூப்பர். இன்ஜின் 100% இருக்குங்க. சொல்லி எடுத்துட்டு போலாம், அவங்க நம்பி எடுத்துட்டு போலாம். இது லோன் கிடைக்குங்களா? இது லோன் வந்து ஒரு 50 ரூபா வாங்கலாம்ண்ணா. 50 ரூபா லோன் கிடைக்குங்களா? 50 ரூபா வாங்கி கொடுத்துடலாம். சூப்பர். எஃப்சி கரண்ட்ல இருக்கு. 2 வருஷம் கரண்ட்ல இருக்கு. இது என்ன வண்டினா? ஆனா இது 2004 டவேராண்ணா. 7 சீட்டு. 7 சீட்டுங்களா? 7 சீட்டு ஓன் போடுங்க. ஓகே. சென்னை நம்பரு. எஃப்சி வந்து 1 வருஷம் கரண்ட்ல இருக்குண்ணா. 1 வருஷம் கரண்ட். எஃப்சி 1 வருஷம் கரண்ட்ல 7 சீட் வண்டி நல்லா இருக்குங்க. இன்சூரன்ஸ் இருக்குங்களா? இன்சூரன்ஸ் இல்லைங்கண்ணா. போட்டு கொடுத்துலாங்கண்ணா. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் ஒர்க் பரவாயில்லைங்க. ஒரு ஆவரேஜா இருக்குங்க, பெருசா இல்லைங்க. ஓ, நாலுமே ஆவரேஜ்ங்களா? ஆமா, லோ பட்ஜெட்ல நீ 7 சீட் இந்த வண்டி தான் பாருங்க. லோ பட்ஜெட்ல 7 சீட்டுங்களா? ஆமா, லோ பட்ஜெட் 7 சீட் தாங்க. சூப்பர். என்ன ரேட் சொல்றீங்க பார்த்தலாம். சீட் கவர்ஸ்ல எப்படி சூப்பரா இருக்குங்க. நல்ல மீன் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்குண்ணா. 7 சீட் பாருங்க, நல்லா இருக்கு. 7 சீட். ஏசி இருக்குங்களா வண்டியில? ஏசி இல்லைங்கண்ணா. ஏசி ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகல. ஏசி ஒர்க் ஆகல. அவங்க ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணா ஒர்க் ஆயிரானா? ஒர்க் ஆயிரும். ஓகேங்க. தவிர மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுங்க? டீசல் 14-15 கிடைக்குங்க. 14-15ங்களா? 15 தவேரா எடுத்து வச்சிருக்கேன். சவுலட் டவேரா. தவேராலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க வண்டிலாம்.
ஓகே. வண்டி நல்லா இருக்குங்க, ஓட்டுறது இன்ஜின் அருமையா இருக்குங்க. வண்டியில ஒர்க்குங்களா? சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் இல்ல, சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் இருக்கு, அதுதான் அவங்க பாத்துக்க வேண்டியதாங்க. ஓகே ஓகேங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஆனா இது பாத்தீங்கன்னா வண்டி கஸ்டமர் வந்து அவர் கொண்டு மார்க்கெட் பாத்தீங்கன்னா நீங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு போகுதுமா, நம்ம 2,000 ரூபாய்க்கு கொடுத்துலாம்ண்ணா. 2,400ங்களா? 2,000 கொடுத்துடலாங்க. ஃபிக்ஸடுங்களா? ஃபிக்ஸடுங்க, பிளஸ் ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஃபிக்ஸடு 2,400. ஆமா. ஓகேங்க. இன்ஜின் நல்லா தரமா இருக்கு, செக் பண்ணி மெக்கானிக் கூட செக் பண்ணி வண்டி எடுத்து போய்க்கலாம். லோன் போட்டா எவ்வளவு கிடைக்குங்க? ₹1 கிடைக்குண்ணா. ₹1 கன்ஃபார்ம்ங்களா? ₹1 கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம். என்ன வண்டி இது? இது எர்டிகா, மாருதி எர்டிகா. எர்டிகாங்களா? ஹரியானா வண்டி மாதிரி இருக்குது. ஹரியானா வண்டிங்க. என்ஓசி இருக்குங்களா? என்ஓசி அவைலபிளுங்க. அவைலபிள். ஓகே. இன்வாய்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் போட்டு கரண்ட்ல இருக்குதுங்க. 2013 ஒரே ஓனர். ஒரே ஓனருங்களா? பிடிஐ மிடில் வேரியன்ட் டீசல் வண்டி. 7 சீட்ல இந்த ரேட்டு பார்க்க முடியாது நீங்க. என்ன மாடல் சொன்னீங்க? 2013. 2013 சிங்கிள் ஓனர். ஏசி எல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க, பாருங்க இன்டியல் பாருங்க. ஓகே, நல்லா இருக்கு. இந்த சீட்ஸ் நல்லா இருக்குது. லோ பட்ஜெட்ல 7 சீட் இந்த ரேட் நீ இந்தியாவில யாருமே கொடுக்க முடியும், நம்ம தரோம். அப்படிங்களா? ஏசி இருக்குங்களா? பக்காவா இருக்கு, ஏசி எல்லாம் பக்காவா இருக்குங்க, சொல்லவே வேண்டாங்கிறீங்க. சொல்லவே வேணாம். சூப்பருங்க. அவன் மெக்கானிக் கூட தரமா செக் பண்ணி எடுத்து போய்க்கலாம். சீட் கவர்ஸ் பாப்போங்க. பேக்ல பார்த்தா சூப்பரா இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே. ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க, ரூப் ஏசி வந்துரும். ரூஃப் ஏசி இருக்கு. ரூப் ஏசி வந்துருங்க. சூப்பர் சூப்பர். ரூப் ஏசி வந்துரும். 7 சீட்ல அருமையான வண்டி. டீசல் 20 கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ். 20 கன்ஃபார்ம்ங்களா? 20 கன்ஃபார்மா கிடைக்கும். டீசல். டீசல். ஓகே. ஹரியானா வண்டி என்ஓசி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ஓசி இருக்கு, டிஎன்ல அவங்க பண்ணிக்கலாம். டிஎன் பண்ணிக்கலாம். அவங்க வேலை பண்ணிக்கலாங்க. சூப்பருங்க. இந்த வண்டி என்ன ரேட் சொல்றீங்க? ஒரு ஆஃபர் பிரைஸ் இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்குது வண்டியில் அப்படிங்களா? ஆமா, அந்த பம்பர் போட்டு கொஞ்சம் வேலை பார்க்கணுங்க. ஓகே ஓகேங்க. அதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஆமாங்க. ரெடி பண்ணி தானே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? ரெடி கொடுத்துலாங்கண்ணா. ஓகேங்க. இந்த வண்டி என்ன ரேட் சொல்றீங்க? இந்த வண்டி பார்த்தா நீங்க டிஎன் போடாது, டிஎன் மட்டும் இந்த டிஎன்ல இருந்து அந்த வண்டி ரேட் 6 லட்சம் ரூபாய் விற்குது இந்த வண்டி. 6 லட்சம் விற்குதுங்களா? 6 லட்சம் நம்ம ஸ்பெஷல் ஆஃபரா வந்து ஓப்பன் ஆகிற பேர் 3 லட்சம் ரூபாய் நம்ம இந்த வண்டி கொடுக்குறோம். ஹரியானா வண்டிங்கிறது ஹரியானா வண்டியெல்லாம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன நம்ம கையில கொடுத்து என்ன அவங்க செலவு பண்ணிக்கணும். ஓ, டாக்ஸ் மட்டும் கட்டிக்கணும். டாக்ஸ் மட்டும் 72,000 செலவாகும். டாக்ஸுக்கு 72 ஆகுங்களா? செலவாகுங்க. ஓகே ஓகேங்க. நீங்க ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்க பண்ணாலும் அதே தான். அவங்க நேம்ல பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பணம் டாக்ஸ் மட்டும் கட்டினா சரி, அவங்க வேலை பண்ணி கொடுத்துடலாம். நீங்க வந்து 6 லட்சம் ரூபாய் விற்கிற வண்டி பேர் 3 லட்சம் ரூபாய் போட்டு 2,90,000 கொடுத்துடலாம். இது தமிழ்நாட்டு வண்டி 6 லட்சம் ரூபாய்ங்களா? தமிழ்நாடு வண்டி தான் 6 லட்சம் ரூபாய் அந்த வண்டி வேல்யூ, ஒரே ஓனர். ஓகே. இது லோன் கிடைக்குங்களா? ஏன்னா லோன் கிடைக்குங்களா? லோன் கிடைக்கும். டிஎன் பண்ணா லோன் வாங்கிக்கலாம். டிஎன் பண்ணாத லோன் வாங்கிக்கலாம். ஓ, அது வேற இருக்குங்களா? வாங்கிக்கலாங்க. சூப்பர். நம்ம பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் போட்டுருக்கோம் ஆஃபர் பிரைஸ். ஓகே. ஒரு 10 ரூபா 290 கொடுத்தலாம். ஒரு கோல்டு கேன் ஃப்ரீயா கொடுத்து. இதுக்கு கோல்டு கேன் இருக்குது. சூப்பருங்க. மாருதி ஆல்டோ 2006ங்க. 2006ங்களா? 6 2 ஓனர். பியூர் பெட்ரோல்னா? ஆல்டோ பெட்ரோல். பியூர் பெட்ரோல். எஃப்சி பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க. டயர்ல எப்படி இருக்குதுங்க? டயர் ஆவரேஜா இருக்குண்ணா. ஆவரேஜா இருக்குங்களா? ஆவரேஜா இருக்குங்க. ஓகே. நாலுமே இன்ஜின் பாத்தீங்கன்னா இன்ஜின் அருமையா இருக்கு. நீ மெக்கானிக் கூட செக் பண்ணி வண்டி எடுத்து போய்க்கலாம். ஓ, ஏசி இருக்குங்களா? ஏசி வரும். நான் பேசிக் மாடல்லாம். பேசிக் மாடல் வண்டி நல்லா இருக்குங்க. ஓகே. வண்டி எல்லாம் ஒர்க் இருக்குங்களா? இல்ல, சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருக்குண்ணா. சின்ன சின்ன வேலைகள் மட்டும். ஸ்காட்சஸ் இருக்குது. ஓகே ஓகேங்க. மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க அவங்க. ஓகே. எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டி என்ன ரேட் சொல்றீங்க? இப்போ பார்த்தா மார்க்கெட்ல ₹1 போகுது, நம்ம 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்கண்ணா. 90 கன்ஃபார்ம்ங்களா? கோல்டு காயின் கொடுத்துடலாங்க. லோன் பண்ணா உங்களுக்கு ஒரு 50 ரூபா to 60 ரூபா லோன் வாங்கிக்கலாம். 2009ங்க. மாருதி ஆல்டோ. ஓகே. கோயம்புத்தூர் நம்பர் 3 ஓனர்னா. எஃப்சி முடிஞ்சு 5ஆம் மாசத்துல முடிஞ்சு போச்சு. 5ஆம் மாசம் முடிஞ்சிருச்சுங்களா? இதுவும் பேசிக் மாடல். ஏசி மட்டும் ஏசி வராது. பேசிக் மாடல், பேசிக் டைப். ஓகே. டயர் ஆவரேஜா இருக்குங்க. இன்டியல் பாருங்க. 4 டயர் ஆவரேஜ்ங்களா? 4 டயர் ஆவரேஜ்ங்க. ஓகேங்க. சீட் பாருங்க. சீட்லாம் புதுசு போட்டுருக்குங்க. புதுசுங்களா எல்லாமே? சீட் புதுசு போட்டுருக்குங்க. சூப்பருங்க. உங்க ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்களா? ஆடியோல ஒர்க்கிங். ஆடியோ வண்டி நல்லா இருக்கும். குவாலிட்டியான வண்டி, அடிபடாத வண்டி. சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்க. பென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இப்போ இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வண்டி 1.25 ரூபாய்க்கு போகுதுங்க. 1.25ங்களா? 1.25 போகுது. நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஓப்பனிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா 1.7 ரூபாய். இப்போ 1,05,000 கொடுக்கலாம் வண்டியை. 1.15 கொடுத்தலாம். பிளஸ் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே. லோன் போனாங்க? லோன் ஒரு 80 ரூபா வாங்கிக்கலாங்கண்ணா. 70-80 ரூபா லோன் வாங்கிக்கலாம். மாருதி ஆம்னி வேணுங்க. 2012 மாடல் திண்டுக்கல் நம்பர் 2 ஓனருங்க. ஓகே. எல்பிஜி என்டாஸ் எல்லாமே இருக்குது. சீட் கவர்லாம் புது 4 டயர் புதுசு போட்டுருக்குங்க. 4 புதுசுங்களா? 4 புதுசு போட்டுருக்குங்க. ஓகே. செட்டிங்ஸோட நிக்கிற மேல கேரியரோட? ஆமா, எல்லாமே இருக்குது. ஓகே. வண்டியில ஒர்க்குங்களா? எந்த வேலையும் கிடையாதுண்ணா. எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். வண்டி அப்படியே ஓட்டிக்கலாம். தெளிவா இருக்குங்க வண்டி. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. செக் பண்ணி மெக்கானிக் கூட செக் பண்ணி வண்டி எடுத்து போங்க. ஓ, மினி ஃபேன் வச்சிருக்காங்க. அம்மை ஃபேன் வச்சிருக்காங்க. ஓகே. மேல கேரியரோட இருக்குது. சீட்டு கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சீட் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்பிஜி என்டாஸ் இருக்குங்க. எல்பிஜி என்டாஸ் இருக்குங்க. சூப்பர். 4 டயர் புதுசு போட்டு இன்சூரன்ஸ் போட்டு இப்பதான் போட்டு 1 வாரம் ஆச்சு இன்சூரன்ஸ் போட்டு. ஓகேங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு விற்கிங்கண்ணா.
நம்ம 2.25 ரூபாய் கொடுத்துலாம், ப்ளஸ் ஒரு கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. 2.25 ரூபாய் கொடுத்து ப்ளஸ் ஒரு கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுத்துடலாங்க. லோன் பார்த்தீங்கன்னா அது 1.5 ரூபா வாங்கிக்கலாம்ண்ணா. 1.5 ரூபா கிடைக்கலாம். 1.25 to 1.5 ரூபா வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. ஃபியட் யூனோ. ஓகே. ஃபியட் யூனோ 2000 மாடலுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்கண்ணா. ஓகேங்க. திருப்பூர் நம்பர் தான். நம்பர் ஃபேன்சி நம்பர் 567. 3 நம்பர் இருக்குங்க இல்ல? அது எல்லாமே ஃபேன்சி நம்பர் தாங்க. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் ஆவரேஜா இருக்குங்கண்ணா. இன்டீரியர் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே. லோ பட்ஜெட்ல அந்த மாதிரி ஓட்டி போறவங்க எடுத்தா டீசல் வண்டி 25 கிலோமீட்டர் கிடைக்கும். மைலேஜ் 25 கிடைக்குதுங்களா? கிலோமீட்டர் கிடைக்கும். டீசல் வண்டி. டீசல் வண்டி சூப்பர். செலவு பண்ணா கொஞ்சம் நீட்டா நீட்டா இருக்குங்க. ஓகே. இன்ஜின் நல்லா இருக்குங்க. இன்ஜின் நல்லா இருக்குண்ணா. 2000 வண்டிக்கு இருக்கு. 2000 மாடல் பெரிய விஷயம். வண்டி நல்லா இருக்குங்க. ஓகே. பின்னாடி கொஞ்சம் நம்பர் பிளேட் எல்லாம் நிக்குது. நம்மளோட கரண்ட் இருக்கு, உள்ள எடுத்து வச்சிருக்கு. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இது வந்து நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு விக்குதுண்ணா. நம்ம ஒரு 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ண்ணா. 65 கொடுத்துடலாங்க. ஃபிக்ஸடுங்களா? அது ஃபிக்ஸட் 65000. 20 கிலோமீட்டர் மைலேஜ் டீசல் வண்டிங்க. கரெக்டா 20 கிலோமீட்டர் கிடைக்குங்க. 25 கிடைக்குது. கிடைக்கும். கேட்கவே வேணாம், நீங்க எந்த மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துங்க. 65 ரூபாய் கொடுத்து கோல்டு கேன் ஃப்ரீயா கொடுத்துடலாங்க. ஓகே. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 10 காருக்கு மேல நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் இல்லாம இங்க கார் எடுக்கிற எல்லாத்துக்குமே கோல்டு காயின் இருக்கு. உங்களோட பழைய காரை சேல் பண்ணுமா, இன்னைக்கு பழைய காரை சேல் பண்ற விட்டாலும் போது அந்த காருக்கு கோல்டு காயின் இருக்குங்க. எல்லாமே வந்து நம்ம லோ பட்ஜெட்ல பார்த்திருக்கோம், ஹை பட்ஜெட்ல பார்த்திருக்கோம். எல்லாம் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இன்னைக்கு வந்து 100 ரூபா டோக்கன் கொடுத்தீங்கன்னா அது 100 ரூபா கட்டினீங்கன்னா வந்து மாறு 800 வந்து சீட்டு முறையில் குலுக்கி போட்டு யார் அது சாலி அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது மூலமா ஆபீஸ்க்குள்ளே வந்துட்டாலே ஒரு காரை என்கொயரி பண்ணிட்டீங்களா, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எத்தனை பேர் உள்ள வராங்களோ அவங்க பேர் குலுக்கி போட்டு அவங்க அதுல இருந்து ஒரு அதிர்ஷ்டாலி தேர்ந்தெடுத்து வாரத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. பெறக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு யாராவது பங்கு பெறுகிற ஒரு கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கும். ஜிபே நம்பர், கான்டாக்ட் நம்பர் ஒரே நம்பர் தான். கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீடைல் கேட்டு அதுக்கப்புறம் நீங்க பணம் போட்டுக்கலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்க, அது வரைக்கும் பாய்.